அல்லாஹுவையும் இறுதி நாளை உறுதியாக நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில செயல்படக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் என்றென்றும் நின்ற இளவட்டமாக என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுதந்திர இந்தியாவில் முஸ்லிம்களின் நிலை. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, முஸ்லிம்கள் இந்த நாட்டை 800 ஆண்டு காலம் ஆண்டார்கள். முஸ்லிம்களுக்கே அவருடைய வரலாறுகள் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. 800 ஆண்டு காலமும் ஒரு சிறுபான்மையாக உள்ளவர்கள் பெரும்பான்மையாளர்களை ஆட்சி செய்தார்கள். 100 ஆண்டு அல்ல, 200 ஆண்டு அல்ல, 300 ஆண்டு அல்ல, 800 ஆண்டு. எப்படி இது சாத்தியமாயிற்று? அவர்கள் பெரும்பான்மையா உள்ளவர்களை அனுசரித்தார்கள், அரவணைத்தார்கள். அவர்களிடம் அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் வெளிப்படுத்தினார்கள். முகலாய சக்கரவர்த்திகளின் பெரும் தளபதிகள் எல்லாம் மாற்று மதத்தவர்களாகவே இருந்தார்கள். 800 ஆண்டு காலம் இந்த மண்ணை ஆண்டவர்கள் அகண்ட பாரதத்தை உருவாக்குவதற்காக எண்ணிலடங்கா தியாகங்களை செய்தார்கள். ஆட்சியை அவர்கள் தக்க வைப்பதற்காகவும் இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் இந்த மண்ணை அகண்ட பாரதமாக ஆக்குவதற்காக முகலாயர்கள் வருவதற்கு முன்னால், முஸ்லிம்களுடைய ஆட்சிகளுக்கு முன்னால் ஒரு கிராமம் ஒரு அரசனின் கீழ் இருக்கும். ஊருக்கு ஒரு அரசன், குறுநில மன்னர்கள் என்று சொல்லுவார்கள். அவர்கள் அடிக்கடி சண்டையிட்டும் கொள்வார்கள், ரஜபுத்திரர்கள் என்று சொல்லுவார்கள். இப்படி இந்த அகண்ட பாரத மண்ணை கூறு போட்டு பிளவுபடுத்தி அடிக்கடி பிரிவினை ஏற்படுத்தி சண்டைகளை போட்டுக் கொண்டு இருந்தவர்களுக்கு வந்தவர்கள் பிரதிநிதித்துவத்தை கொடுத்தார்கள். நீங்கள் மன்னரா, அரசரா, உங்களுக்குள்ள பிரதிநிதித்துவம் கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் இந்த பூமியை, இந்த பாரதத்தை நாங்கள் அகண்ட பாரதமாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள்தான் அகண்ட பாரதத்தை எல்லா விதத்திலும், கல்வியில, விவசாயத்தில, தொழில் முன்னேற்றங்களில, இப்படி என்னென்ன மக்களுக்கு நற்பயன்கள் கிடைக்குமோ அவ்வளவும் அவர்கள் செய்தார்கள். 800 ஆண்டு காலம் அவர்கள் ஆட்சி செய்து விட்டு போகும்போது எண்ணற்ற சொத்துக்கள் அரசாங்கத்திற்குரியதாக இருந்தது. அதைத் தொடர்ந்து வெள்ளையர்கள் வந்தார்கள். அவர்கள் 200 ஆண்டு காலம் இந்த மண்ணை ஆண்டார்கள். ஆனால் பல எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே தான் ஆண்டார்கள். 800 ஆண்டு காலம் ஆண்டவர்கள் எதிர்ப்புகள் என்று பெரும்பான்மை சமுதாயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில அன்போடும் அரவணைப்போடும் பண்போடும் பாசத்தோடும் அந்த ஆட்சியை நடத்தியதால் அவர்கள் நீடிக்க முடிப்பது, நிலைக்க முடிந்தது. வெள்ளையர்களும் இந்த மண்ணின் மைந்தர்களை, இந்தியர்களை அடிமைப்படுத்தியிருந்தார்களே தவிர அவர்களும் ஒரு சிறந்த ஆட்சியை கொடுத்தார்கள் என்று சொல்லலாம். அவர்களுடைய 200 ஆண்டு கால ஆட்சியில பல முன்னேற்றமான நடைமுறைகள் இந்த மண்ணிலே ஏற்பட்டது என்றால் அது மிகை அல்ல. இந்த வெள்ளையர்களை எதிர்த்து வெள்ளையனே வெளியேறு, இது எங்களுடைய பூமி, இங்கே நாங்கள் அடிமைப்பட்டு கிடக்க முடியாது என்று சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எல்லா தரப்பிலும் இருக்கிறார்கள். இந்துக்களில இருக்கிறார்கள், சீக்கியர்களில் இருக்கிறார்கள், பௌத்தர்களிலே இருக்கிறார்கள், சமணர்களிலே இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களிலே இருக்கிறார்கள், முஸ்லிம்களிலே இருக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்களுடைய விகிதாச்சாரம் மிகவும் குறைவு. இந்த நாட்டிலே அவர்கள் மிகவும் குறைவாக இருந்தாலும் கூட நிறைவாக உயிரை கொடுத்திருக்கின்றார்கள் சுதந்திரத்துக்காக. நிறைவாக தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் வாரி வழங்கியிருக்கிறார்கள். நேதாஜி சந்திரபோஸ் அவர்களுடைய படைக்காகவும், கப்பலோட்டிய தமிழன்
செக்கிழந்த சிதம்பரனார் அந்த சிதம்பரனார் அவருடைய கப்பலுக்காகவும் வாரி வழங்கியவர்களாக முஸ்லிம்கள் இருக்கின்றார். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, டெல்லியில அந்த ஒரு இந்தியா கேட் என்ற இடத்துல சுதந்திர தியாகிகளுடைய உயிர் தியாகம் செய்தவர்களுடைய பட்டியல்கள் பெயர்கள் இருக்கின்றன. அதில 75,000 பேர்களுக்குமே முஸ்லிம்களுடைய பெயர்கள் இருக்கிறது. வெள்ளையனை வெளியேற்றுவதற்காக குறைவான சதவீதத்தில் உள்ளவர்கள் நிறைவாக தங்களுடைய உயிர்களை தந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சுதந்திரம் கிடைத்த நாளாக இருக்கின்றது. 78வது சுதந்திர தினத்தை கொண்டாட இருக்கின்றோம். இந்த 78 ஆண்டு கால ஆட்சியில ஏறத்தாழ 66 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி செய்தது. காங்கிரசுடைய ஆட்சியில அரசாங்கத்திற்கான சொத்துக்கள், அரசாங்கத்திற்கான நிறுவனங்கள், அரசாங்கத்திற்கான எல்லா விதமான கட்டமைப்புகளும் நல்ல முறையிலே நடந்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக 11 ஆண்டுகளாக ராமராஜ்யத்தை கொண்டு வர துடிப்பவர்களுடைய ஆட்சியில மிக மோசமான நிலை, தனியாருக்கு அனைத்தையும் தாரை பார்க்கக்கூடிய நிலை, இந்திய அரசாங்கத்தின் சொத்துக்கள் எல்லாம் அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும், தனியாக உள்ள ஓரிரு பண முதலைகளுக்கும் அது தாரை பார்க்கப்படுகிறது, விற்கப்படுகிறது. அவர்களின் மூலமாக இவர்களுக்கு மட்டும் லாபம் கிடைக்கிறது, இந்திய மக்களுக்கு ஒன்றுமே. இந்த அளவுக்கு இந்த தேசத்திலே உள்ள சொத்துக்களை எல்லாம் கபலீகரம் செய்யக்கூடிய விதத்தில், அரசாங்க சொத்துக்களை அடுத்தவர்களுக்கு தாரை பார்க்கக்கூடிய விதத்திலே இந்த அரசாங்கம் இருக்கும் என்று சொன்னால், முஸ்லிம்களுடைய சொத்துக்களை விடுவார்களா? அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நாட்டில ரயில்வேக்கு உள்ள நிலம் அதுதான் இந்தியாவிலே அதிகமான இடம் இருக்கிறது. அந்த இருப்பு பாதை உள்பட, ரயில்வே ஸ்டேஷன்கள் உட்பட இந்தியா முழுவதிலும் இந்த ரயில்வேக்கு சொந்தமான இடம் முதலிடம் வகிக்கிறது. அதற்கடுத்து முப்படைகளிடம், தரைப்படை, கப்பற்படை, விமானப்படை, இந்த 3 படைகளுக்கும் சொந்தமான, அந்த முப்படைக்கும் சொந்தமான இடங்கள் 2வது இடம் வகிக்கிறது. 3வதாக முஸ்லிம்களால் வழங்கப்பட்ட, படைத்தவனுக்காக அவருடைய அடிமைகளால், செல்வந்தர்களால் வக்குப் என்ற அல்லாஹுக்காக வக்குப் செய்த இடங்கள் 3வதாக இருக்கிறது இந்தியாவில். எப்படி குறைவான சதவீதத்தினர் நிறைவான உயிர்களை தந்து, உடைமைகளை தந்து இந்த சுதந்திரத்துக்காக பாடுபட்டார்களோ, அதுபோல குறைவான சதவீதத்தினர் படைத்தவனுடைய அந்த பணிகளுக்காக முஸ்லிம்கள் மட்டுமல்ல சகலரும் பயன்பட வேண்டும் என்பதற்காக, ஏழைகளுக்கும் பயன்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஏராளமான நிலங்களை தாராளமாக வக்குப் செய்தார்கள். இன்று அவர்களுடைய புள்ளி விவர படைப்படி 9,04,000, அதாவது ஏறத்தாழ 10 லட்சம் ஏக்கர் நிலம் வக்குஃப்க்கு சொந்தமாக இருக்கிறது. இடம் மட்டும், நிலம் மட்டும். இதுல வணிக வளாகங்கள், கல்லூரிகள், பள்ளிகள், இன்னும் கடைகள், இவைகளில் இருந்து வாடகைகள் வரக்கூடிய விதத்திலே அது ஒரு பெரிய நிர்வாகமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை யார் நிர்வகிக்கிறார்கள்? இஸ்லாமிய இயக்கங்களா? இல்லை, அதை கவர்மெண்ட் தான் நிர்வகித்து வருகிறது. எப்படி இந்து அறநிலை துறை இருக்கிறதோ அது போல வக்குப் வாரியத்திற்கு அரசாங்கம் தான் அதனுடைய ஒரு பகுதியாக அரசாங்கம் இந்த வக்குப் வாரியத்தை நடத்தி கொண்டிருக்கிறது.
இந்த வக்ஃப் வாரியத்துல 12 உறுப்பினர்கள் இருப்பார்கள். 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 2 சமூக ஆர்வலர்கள், 2 முத்தவள்ளிகள். தமிழ்நாடு முழுவதும் உள்ள பள்ளிவாசல்கள் முத்தவள்ளிகளை தேர்வு செய்து அதிலே 2 தேர்ந்தெடுத்து அந்த 2 இதிலே இருப்பார்கள். மாவட்ட ஆட்சியர் இந்த வக்ஃப் வாரியத்தில் இருப்பார். வக்ஃப் வாரிய பணிக்காக, வேலைக்காக நீங்கள் முயற்சித்தால் எப்படி தேர்வாணையம் மூலமாக, தமிழ்நாடு தேர்வாணையம் மூலமாக அரசு பணிகள் கிடைக்கிறதோ அதுபோல்தான் வக்ஃப் போர்டும் தமிழகத்தால் இயக்கப்படுகிறது. அதே போல ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த மாநில அரசுகளால் இயக்கப்படுகிறது. அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களை, இதிலே இவர்களுக்கு ஒரு ஆசை வந்துவிட்டது. இந்த சொத்தை, யாருடைய சொத்தை? அல்லாஹுடைய சொத்தை, கடவுளுடைய சொத்தை, படைத்த இறைவனுடைய சொத்தை கபலீகரம் செய்வதற்காக, திருட்டுத்தனம் செய்வதற்காக இருட்டோடு இருட்டாக இரவிலே 2 மணிக்கு இந்த சட்டத்தை பாஸ் செய்கிறார்கள். இந்த சட்டத்தின் மூலமாக முஸ்லிம் அல்லாதவர்களை அதற்குள்ளே கொண்டு வர வேண்டும். இந்த சட்டத்தின் மூலமாக இந்த வக்ஃப் சொத்துகள் பலருக்கும் கைமாற வேண்டும். அதிலும் குறிப்பாக அம்பானி, அதானி போன்றவர்களுக்கு அது கிடைக்க வேண்டும். இப்பொழுதும் ஜாதி மத பேதமற்ற முறையிலே வக்ஃப் சொத்துகள் பலரிடம் மாட்டிக் கொண்டிருக்கிறது. அதை பத்திரம் செய்ய முடியாது. நீங்கள் கவர்மெண்ட் கெசட்டிலே பார்த்தீர்கள் சொன்னால், அந்த சர்வே நம்பரிலே பார்த்தீர்கள் சொன்னால், வக்ஃபுக்குரிய சொத்துகள் 0 வேல்யூவேஷன் வரும். அது சைபர்னு போட்டிருக்கும், எந்த விதமான வேல்யூவேஷனும் இருக்காது. ஒவ்வொரு ஏரியாவுக்கும், ஒவ்வொரு சர்வேக்கும் ஒரு நிர்ணயத்தை, விலையை அரசாங்கம் நிர்ணயிக்கும். அப்படி அரசாங்கம் நிர்ணயிக்கக்கூடிய, அதிலே நிர்ணயம் இல்லாமல் 0 என்றிருந்தால், சைபர் என்றிருந்தால், அதை யாரும் விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. ஆனால் இன்று வக்ஃப் சொத்துக்களையே பலர் போலி ஆவணங்கள் மூலமாக தன்னகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். வருத்தத்துக்குரிய விஷயம். ஆக இந்த மாதிரி உள்ள இந்த வக்ஃப் வாரியத்தில கையாடல் செய்ய வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். சொல்லுவார்கள் பழமொழி, சிவன் சொத்து குலநாசம், சிவன் சொத்து குலநாசம். அதுபோலதான் இவர்கள் அதில் கை வைத்திருக்கிறார்கள். கை வைத்தவர்கள், அவருடைய குடும்பங்கள், இந்த நாட்டிலே நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் இது போல எல்லாம் செய்யக்கூடாது. 800 ஆண்டு காலம் ஆண்டார்களே, அவர்கள் இதை செய்யவில்லையே. 200 ஆண்டு காலம் வெள்ளையர்கள் ஆண்டார்களே, அவர்கள் இந்த இறைவனுடைய சொத்திலே கை வைக்கவில்லையே. 66 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி செய்ததே, அவர்கள் இதில் கை வைக்கவில்லையே. 11 ஆண்டுகளிலே மக்களுக்கு எந்த விதமான பயனும் இல்லாத ஒரு ஆட்சியை நடத்தக்கூடியவர்கள் எங்கெல்லாம் எதெல்லாம் திருட முடியுமோ, அபகரிக்க முடியுமோ, அரசு சொத்துக்களையே தனியாருக்கு தாரை வார்க்க முடியுமோ, அதுபோல இந்த வக்ஃப் சொத்துக்களையும் வேண்டியவர்களுக்கு வழங்கலாம் என்ற எண்ணத்திலே இந்த சட்டத்தை பாஸ் செய்திருக்கிறார். இதற்கான போராட்டங்கள் அந்த சட்டம் இயற்றப்பட்ட நேரத்திலே கடுமையாக நடந்தது, அதிகமாக நடந்தது. ஆனால் அது அப்படியே சைலண்ட் ஆகிவிட்டது. எப்பொழுதும் அப்படித்தான். அது அவர்களுக்கு தெரியும். கொஞ்ச நாளைக்கு கத்துவார்கள், அப்புறம் நாம் நம்முடைய இஷ்டப்படி நடந்து கொள்ளலாம். நம்முடைய சொத்துக்களுக்காக நாம் எந்த அளவுக்கு முனைப்போடு செயல்படுவோமோ அதுபோல் அல்லாஹுடைய சொத்து, அல்லாஹுடைய சொத்துக்காக நாம் களமிறங்கி போராட வேண்டும். மதுரை நகரில நாளை மறுதினம் 6ஆம் தேதி மனிதநேய மக்கள் கட்சி
ஒரு எழுச்சி பேரணியும் மாநாட்டையும் அறிவித்திருக்கிறது. அதனுடைய கோரிக்கைகள் இரண்டு. முஸ்லிம்கள் உரிமையை மீட்டிட, வக்ஃப் சொத்தை காத்திட என்ற இரட்டை கோரிக்கைகளை வைத்து இந்த மாநாடு நடக்க இருக்கிறது. அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். இவர்களுக்கு மட்டுமல்ல, எவர்கள் இதை முன்னெடுக்கிறார்களோ, இவர்கள் அந்த அல்லாஹ்வுடைய சொத்துக்காக களமிறங்குகிறார்களோ, போராடுகிறார்களோ ஜனநாயக ரீதியில, அவர்களுக்கெல்லாம் நாம் கட்சி பாகுபற்ற முறையிலே அவசியம் ஆதரவளிக்க வேண்டும். முஸ்லிம்கள் மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாதவர்களும் ஆதரவு அளிக்கின்றார்கள். இது ஒரு பெரிய கொடுமையான விஷயம். இது போல் செய்திருக்க கூடாது என்று அந்த சொத்துக்கள் எல்லாம் ஏழைகளுக்கு, மருத்துவத்துக்கு, கல்விக்கு, இன்ன பிற நல்லறங்களுக்காக தாரை வார்க்கப்பட்டது, அல்லாஹுக்காக வக்ஃப் செய்யப்பட்டது. சிறுபான்மையினர் எப்படி இவ்வளவு பெரிய 10 லட்சம் ஏக்கர் நிலத்தை கொடுக்க முடியும்? கொடுத்தார்கள். ஈகை, மற்றவர்களுக்கு நலம் நாடுவதுதான் இஸ்லாம். கேட்பவர்களுக்கெல்லாம் தன்னலம் பாராமல், சுயநலம் பாராமல், பொதுநலத்தை கருத்தில் கொண்டு எப்பொழுதுமே இஸ்லாமியர்கள் உதவி வருகிறார்கள். அப்படித்தான் அல்லாஹுக்காக இந்த சொத்துக்களை அவர்கள் அர்ப்பணித்தார். இப்பொழுது வக்ஃப் சொத்துக்களை வக்ஃப் சொத்துக்கள் தான் என்று நிரூபிக்க வேண்டிய இக்கட்டான ஒரு நிலைக்கு முஸ்லிம்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த பள்ளிவாசல் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, சான்றுகள் இருக்கிறது, ஆவணங்கள் இருக்கிறது, வக்ஃப் செய்யப்பட்டது. ஆனாலும் மாவட்ட ஆட்சியர் இது வக்ஃபுடையதல்ல என்று சொன்னால் அது நம்மை விட்டும் கை நழுவி போய்விடும். இப்படி ஏராளமான சொத்துக்கள் இந்திய திருநாட்டிலே, குறிப்பாக தமிழகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களே, அவசியம் இந்த மாநாட்டிலே, எழுச்சி பேரணி மற்றும் மாநாட்டிலே கலந்து கொள்வது நாம் அனைவருக்கும் கடமையாக இருக்கிறது. எவர்கள் இதை முன்னெடுக்க, கையகப்படுத்த, ஜனநாயக ரீதியிலே போராடுகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் கை கொடுக்க வேண்டியது முஸ்லிம்களுடைய பங்காக இருக்கின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி போன்ற ஒரு ஆட்சி இந்தியாவுக்கு வேண்டும் என்று தேசத்தந்தை மகாத்மா காந்தி சொன்னார். ஏன் அவ்வாறு சொன்னார்? உமர் ஒரு முஸ்லிம். நெப்போலியனுக்கும் அலெக்சாண்டருக்கும் ஈக்குவலாக மிகப்பெரிய நிலப்பரப்பை ஆண்ட ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுடைய ஆட்சியிலே சகலரும் இருந்தார்கள். ஒரு ஈவர் இருந்து தன்னுடைய வாலிபமான வயதிலே அவர் நல்ல முறையிலே சம்பாதித்து ஜிஸ்யா செலுத்தினார். எப்படி மார்க்க வரியாக ஜகாத் முஸ்லிம்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ, 102.5% கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ, அதை விட மிக குறைவான அளவு முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு ஜிஸ்யா. நீங்கள் போருக்கு வர வேண்டியதில்லை, நீங்கள் இந்த நாட்டுடைய அத்தனை உரிமைகளையும் பெற்றுக் கொள்ளலாம், இந்த நாட்டிலே நீங்கள் வாழ்க்கையை வாழலாம். ஆனால் ஒரு ஜிஸ்யா என்ற உங்களுடைய உரிமைக்காக நீங்கள் கொஞ்சம் வழங்க வேண்டும். அப்படி ஜிஸ்யா வழங்கிய ஒரு யூதர் வயோதிகத்துல பிச்சை எடுக்கக்கூடிய நிலைக்கு வந்த போது, நீ வாலிபமாக இருந்து நல்ல முறையில சம்பாதித்து ஜிஸ்யாவும் செலுத்தி இருக்கிறாய், உன்னை நான் இந்நிலைக்கு விட மாட்டேன் என்று பைத்துல் மாலில் இருந்து பணத்தை கொடுத்து அவரை ஒரு தண்ணீரை உள்ளவராக ஆக்கினார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எதிரிகளும் ஏற்கக்கூடிய விதத்திலே, எதிரிகளும் விமர்சனம் செய்ய முடியாத அளவிலே அவங்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. ஒரு நேரத்திலே ஒரு கிறிஸ்தவ ஊர், கிறிஸ்தவ சர்ச் இருக்கிறது. அந்த சர்ச்சைக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகை தருகிறார்கள். அந்த மக்களை எல்லாம் பார்க்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாதிபதியுடைய கீழே தான் அந்த ஊர் இருக்கிறது. பல ஊர்கள், பல நாடுகள் உமரே எங்கள் நாட்டுக்கு வாருங்கள், இந்த அநியாயக்காரர்களை அகற்றிவிட்டு உங்களுடைய ஆட்சியை தாருங்கள் என்று கேட்கக்கூடிய விதத்தில உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி இருந்தது. அப்பொழுது சொன்னார்கள், தொழுகை நேரம் வந்து விட்டது, நீங்கள் இந்த தேவாலயத்திலேயே உங்களுடைய தொழுகையை நடத்துங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களுக்காக
வந்திருந்த யூத பாதிரிமார்களை மஸ்ஜித் நபவியிலேயே தொழ அனுமதித்தார்கள். நான் உங்களுடைய இந்த சர்ச்சிலே தொழுவேன், ஆனால் நாளை வரக்கூடியவர்கள் எங்களுடைய ஜனாதிபதி கலீபா தொழுத இடம் அது எங்களுக்குரியது என்று அவர்கள் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் அங்கே தொழுவதை தவிர்த்து கொண்டார்கள். இப்படி நீதி வலுவா நெறி நின்று தங்களுடைய ஆட்சியை நடத்தியவர்கள் உமர் அலி அல்லாஹ். அதனால்தான் உமர் அலி அல்லாஹ் போன்ற ஆட்சி இந்த இந்திய சுதந்திரம் பெற்ற இந்தியாவுக்கு தேவை. சுதந்திர இந்தியாவிலே எப்படிப்பட்ட ஆட்சி தேவை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று காந்தியை பார்த்து கேட்ட போதுதான் அவர் சொன்னார், உமர் அலி அல்லாஹ் அவர்கள் ஆட்சி போல ஆட்சி தேவை. ஆக அந்த அளவுக்கு எல்லா விதத்திலும் ஏதாவது ஒரு ஹராமான தடுக்கப்பட்ட முறைகேடான சொத்து அதுல இருக்குமா? இருக்கவே இருக்காது. அல்லாஹுக்காக வழங்கப்பட்ட அந்த வக்ஃப் சொத்து முழுக்க முழுக்க தூய்மையானது, பரிசுத்தமானது. அதிலே கை வைக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய விளைவுகளை சந்திப்பார்கள். அடக்குமுறைகளால் இங்கே உள்ள மனிதர்களை அடக்கி விடலாம், ஆனால் அனைத்தையும் அடக்கியாலும் அல்லாஹுக்கு முன்னால் அவர்கள் கடுமையாக சிறுமைப்படுத்தப்படுவார்கள், கேவலப்படுத்தப்படுவார்கள், வேதனைக்குள்ளாக்கப்படுவார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே இது போன்ற ஒவ்வொன்றாக நம்முடைய உரிமைகளை, நம்முடைய உடைமைகளை அபகரித்து நமக்கு இந்த நாட்டிலே இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்கக்கூடிய ஒரு நிலையை அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதை கவனத்தில் கொண்டு இது போன்ற நிலைகள் மாறுவதற்காக ஒவ்வொருவரும் தன்னாலான முயற்சிகளை செய்ய வேண்டும். அந்த வகையில நாளை மறுதினம் நடக்கக்கூடிய அந்த எழுச்சி பேரணியிலும் மாநாட்டிலும் வக்ஃப் உரிமையை காப்பதற்கும் முஸ்லிம்களுடைய உரிமையை மீட்பதற்கும் நடக்கக்கூடிய அந்த நிகழ்விலே அனைவரும் பங்கெடுக்க வேண்டும். யார் நடத்தினாலும் அது போன்ற நிகழ்வுகளிலே பொதுமக்களாகி நாம் பங்கெடுக்க வேண்டும். கட்சி பாகுபாடற்ற முறையிலே அனைத்து கட்சியினரும் பங்களிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு எல்லாம் வல்ல அல்லாஹ் இம்மையாகிய இவர்ப்ப நிலையற்ற மௌத்தி ஏற்படக்கூடிய உலக வாழ்க்கையையும் மறுமையாகிய மரணமே இல்லாத நித்திய ஜீவ நிலையான அந்த மறு உலக வாழ்க்கையையும் நம் அனைவருக்கும் முயற்சிகளுக்கு தக்கவாறு நன்மையாக வெற்றியாக அவருடைய மன்னிப்பை கொண்டும் பெருமையை கொண்டும் ஆகிய கொண்டுள்வானாக என்று கேட்டு ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். எங்களை படைத்தவனே நேர்வழி என்னதென்று தெளிவாக தெரிந்த பின்னும் எங்களுடைய இருதயங்கள் சரியுண்டபடி செய்து விடாதே. உன் புறத்திலிருந்து அவனுடைய ரஹ்மத்தை கொடையாக கேட்கின்றோம். ஏனென்றால் நீதான் கொடையாளர்களுக்கெல்லாம் மேலான கொடையாளர். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். எங்களை படைத்தவனை எங்கள் கைகள் தேடிக் கொண்ட தீவினைகள் காரணமாக எங்களுக்கு நாங்களே பெருமளவு அழிதல் இருக்கின்றோம், பாவங்கள் செய்திருக்கின்றோம். நீ மட்டும் மன்னிக்கவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாளர்களாக ஆகிவிடுவோம். எங்களுடைய பாவங்களை மன்னித்த கிருபை செய்ய ரஹ்மானே. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். எங்களை படைத்தவனை உலக வாழ்க்கையும் எங்களுக்கு அழகானதாக நன்மையானதாக நீ பொருந்தி கொண்டதாக ஆக்கி தந்து மறு உலக ஆக்ராவுடைய வாழ்க்கையையும் சொர்க்க வாழ்க்கையாக ஆக்கி தந்து நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் எங்களை பாதுகாத்து என்று கேட்டவனாக முடிக்கின்றேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.